ஒரு பெண்ணிற்கு திருமணம் என்பது நீண்ட நாள் கனவு. அப்படி இருக்கையில் பல கனவுகளை சுமந்தபடி கமலி கார்த்திக் என்பவரை திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் முடிந்த மறுநாள் பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மாமியார் மரகதம் பதறி எழுந்து அங்கே உறங்கிக் கொண்டிருந்த கணவனிடம், என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிங்க, அட கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிங்க என்றதும் தனது கண்ணை கசக்கியபடி, என்னடி, எதுக்கு இந்த நேரத்தில் எழுப்புற என்று கேட்டதும் மரகதம், என்னங்க என்னன்னு தெரியல, யாரோ ஒரு பொண்ணு எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஒரு பெரிய அலறல் சத்தம் எனக்கு கேட்டுச்சுங்க என்றதும் கணவன் ராஜசேகர், அது ஏதாவது பிரம்மையா இருக்கும், தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டுட்டு ஏண்டி என்னை தொந்தரவு பண்ற, முதல்ல படுத்து தூங்கு, நல்லா தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும் என்று கொட்டாவி விட்டபடியே மீண்டும் உறங்கச் சென்றான். ஆனால் மரகதத்திற்கு அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம். அதனால் உடனே எழுந்து தனது அறையின் கதவை திறக்க சென்றபோது கடிகாரத்தின் முள் டின் என்று ஒலிக்க திரும்பி பார்த்தபோது மணி சரியாக 1. பயத்தில் மரகதம் கதவில் இருந்து தனது கையை எடுத்தபடி மீண்டும் போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கச் சென்றாள். மறுநாள் காலை மருமகள் கமலி கலைந்த தலையுடன் பொலிவற்ற முகத்துடன் அவளது அறையில் இருந்து வருவதை பார்த்ததும் மரகதம், ஏமா கமலி, ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்து முகத்தை கொஞ்சம் சரி செய்து விட்டு வரக்கூடாது? பாரு, உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு என்று மருமகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்க அங்கே வேகமாக வந்த மகன் கார்த்திக், அம்மா, நானும் கமலியும் தனி குடித்தனம் போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். நம்ம பழைய வீட்டு பங்களா இருக்குல்ல, இனிமே நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம் என்று சொன்னவுடன் மாமியார் மரகதம் கமலியை முறைத்து பார்த்தபடி, என்னம்மா, வந்த முதல் நாளே மாமியார் மாமனாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு முடிவு செஞ்சுட்ட போல, ஏன் எங்க கூட சேர்ந்திருக்க உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டதும் கமலி, ஐயையோ, அப்படியெல்லாம் இல்லத்த, எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று கூறியதும் கார்த்திக், தேவையில்லாம அவளை எதற்கு கேள்வி கேட்கிற, இது என்னுடைய முடிவு, நாங்க 2 பேரும் இப்பவே இங்கிருந்து கிளம்புறோம், கமலி நீ முதல்ல தயாராகு என்று மனைவியை அழைத்து கொண்டு மீண்டும் தனது அறைக்கு சென்றான். 2 மணி நேரத்திற்கு பின்பு தனது தந்தையிடம் கூட எதுவும் சொல்லாமல் கார்த்திக் தனது மனைவி கமலியை அழைத்து கொண்டு தனது பழைய வீட்டு பங்களாவிற்கு செல்வதற்காக தனது காரினை கொண்டு வந்து வீட்டின் முற்றத்தில் நிறுத்தினான். அதனை பார்த்ததும் மாமனார் மரகதத்தை பார்த்து, என்னடி, பெட்டி படுக்கையை எடுத்துட்டு நம்மளிடம் கூட எதுவும் சொல்லாம 2 பேரும் அப்படி எங்க போறாங்க என்று கேட்டதும் மரகதம், உங்க பையன் புது பொண்டாட்டி மோகத்துல இருக்கான், எதுவும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தனது மருமகளை முறைத்து பார்த்தபடி நின்றாள். ஆனால் மருமகள் கமலியோ தனது அறையை உற்று நோக்க, மாமியார், பாரு, செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி மூஞ்சிய வச்சிருக்கானு, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற மாதிரி ஒரு அப்பாவி முகம் என்று நினைத்தபடியே கதவினை படார் என்று சாத்தினாள். அங்கிருந்து காரில் கிளம்பிய கார்த்திக் மற்றும் கமலி இருவரும் தங்களின் பங்களாவை வந்தடைந்தனர். எப்போதும் போல அந்த இரவும் வந்தது. ஒரு பெண்ணின் கதறல் சத்தம் கேட்க அங்கே கமலி தரையில் மயங்கி விழுந்தாள். பிறகு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த கதை இன்று மாலை 6 மணிக்கு ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலில் அப்லோட் செய்யப்படும். காண தவறாதீர்கள். ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.